My dear students, this is class 11 maths exercise 3.5 ல question number 7 பார்க்க போறோம். Prove that என்ன prove பண்ணணும் பாருங்க. 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree இது போல 1 plus tan 44 degree வரைக்கும் பெருக்குனா வர்ற ஆன்சர் வந்து multiple of 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். is a multiple of 4 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 4 மடங்கு என நிறுவுக. அதாவது 4ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம காட்டணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும்? 44 டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? டோட்டல் 44 டேர்ம்ஸு. இப்போது இதை கொஞ்சம் ஷஃபல் பண்ணி எழுத போகிறோம். அதாவது tan 1 + tan 1 டிகிரியோட 1 + tan 44 வந்து சேர்த்து போட போகிறேன். அதாவது மல்டிப்ளிகேஷனில். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி எழுத போகிறேன்னா, 1 + tan 1 டிகிரி இருக்கு இல்லையா, அதோட 1 + tan 44 நான் பெருக்க போகிறேன். 1 + tan 44. ஏன்னாக்கா இந்த 1ஐயும் 44ம் ஆட் பண்ணால் 45 டிகிரி வருது இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் நம்ம பார்த்தோம். இது போல் இதையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 45 டிகிரி வந்ததுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இதை நான் செய்ய போகிறேன். அடுத்து என்ன வரும்னா, 1 + tan 2 டிகிரியோட எதை மல்டிப்ளை பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 + tan 2 டிகிரியோட 2ஓட எதை கூட்டினா நமக்கு 45 டிகிரி வரும்? 43 கூட்டினா வரும் இல்லையா? அப்போ இதோட நான் 1 + tan 43 டிகிரியை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அடுத்து 1 + tan 3 டிகிரியோட எதை மல்டிப்ளை பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். 3ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 45 டிகிரி வரும்? கரெக்டு, 42 டிகிரி. அப்போ இதோட நான் எதை மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 1 + tan 42 டிகிரி. ஸோ இது போல் நம்ம பேரில் எழுதும்போது நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கிடைக்கும்? 22 டேர்ம்ஸ் கிடைக்கும் இல்லையா? 22 such terms. அல்லது இப்படி எழுதலாம், 22 such pairs. ஸோ இது போல் நமக்கு 22 பேர்ஸ் கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம் பாருங்கப்பா. ப்ரீவியஸ் சம்மில் ஏவும் பியும் கூட்டி 45 டிகிரி வந்ததுன்னா அந்த ரெண்டு ப்ராக்கெட்டை நம்ம பெருக்கும்போது, சப்போஸ் இதை 1 டிகிரின்னு எடுத்துக்கோங்களேன், இதை 44 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 45 டிகிரி வருது. ஸோ இது போல் ஏவும் பியும் கூட்டி 45 டிகிரி வந்ததுன்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை பெருக்குனா நமக்கு 2 வருதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த சம்மில் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ப்ரூஃபை நம்ம இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 வரணும். கரெக்டாக? ஸோ 2. அப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது திரும்ப நமக்கு 2 வரணும். அதை பாருங்கள், 43யும் 2வும் கூட்டி 45 டிகிரி. அதே போல் 44ம் 1ம் கூட்டி 45 டிகிரி. அதே போல் 3 + 42 45 டிகிரி. ஸோ இது போல் வந்ததுன்னா இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2, அப்புறம் இதுக்கு ஒரு 2, இந்த மாதிரி எத்தனை 2s வரும்? 22 2s = 22 × 2. புரியுதுங்களா? ஓகே, அப்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் இதுக்கு என்ன வரும்னா 2 2s are 4, 2 2s are 4, 44 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இது 4ஆல் டிவிசிபிள் ஆகும் தானே? பாருங்கப்பா, இது வந்து 4 × 11 அப்படின்னு எழுத முடியல. இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா? ஸோ சொல்லிடலாமா? இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. Hence proved. All in the sum. Okay. Thank you, students.